பிரபல மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜாய் கிறிசில்டா அவங்கனால இப்போ மாதம்பட்டி ரங்கராஜனுடைய முதல் மனைவி எடுத்திருக்கக்கூடிய ஒரு விபரீத முடிவு, அதிரடியான முடிவுன்னு கூட வந்து சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸு, காசிப்பு, கிசு இது எல்லாத்தையும் நீங்கள் சுட சுட தெரிஞ்சுக்க முடியுங்க. ரைட்டு, இப்போ மெயின் மேட்டருக்கு வந்து வரலாம். ஜாய் கிறிசில்டா, அதாவது நீங்கள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அவங்க ப்ரொஃபஷனலில் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்களோ இல்லையோ, இந்த மாதிரியான சில விஷயங்களில் ஒரே நைட்டில் உச்சகட்டம் வந்து போயிடுவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது ஓவர் நைட்டில் ஒபாமா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகுறான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஆயிடுவாங்க. நித்யானந்தாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மனுஷன் கதவை திற காற்று வரட்டும் அப்படின்னு நல்ல செய்திகள், ஆன்மீக செய்திகள் இதெல்லாம் வந்து சொல்லும்போது பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இல்ல. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து பார்த்தோன்னா இருந்தாங்க. அவர ஃபாலோ பண்ணாங்க. அவர் பேச்ச வந்து கேட்டாங்க. ஓகே, ஒரு நல்ல சாமி அப்படிங்கிற வந்து ஒரு மதிப்பு, மரியாதை இருந்தது. ஆனா, ரொம்ப பெரிய ஃபேன் ஃபாலோயிங்லாம் வந்து கிடையாது அந்த டைம்ல. ஆனா, எப்ப நித்யானந்தா, ரஞ்சிதா கூட இருக்கக்கூடிய வீடியோ வெளியாகி, முழுக்க முழுக்க காட்டுத்தீ மாரி வந்து பரவுச்சோ, அதுக்கப்புறம் பார்த்தா மனுஷன் உலகம் ஃபுல்லா ஃபேமஸ். அதுக்கப்புறம் தனியா வந்து ஒரு தீவ வந்து வாங்கி, இன்னைக்கு அந்த தீவோட அதிபர் அவர் தான். அங்க பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதா தான் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து போய்க்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாரி தான் இவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருந்து பிரபலம் அடைஞ்சத விட, மாதம்பட்டி ரங்கராஜோட ஆசை நாயகியா இருந்து, அதுக்கப்புறம் வந்து அவருடைய காதலியா மாறி, அதுக்கப்புறம் மனைவியா மாறி, அதுக்கப்புறமும் அவங்களுக்குள்ள வந்து வழக்கமா நடக்கக்கூடிய தாம்பத்திய விஷயங்கள்லாம் வந்து நடந்து, அவர் மூலியமா கன்சீவ் ஆனேன் அப்படின்னு ஆரம்பத்துல வந்து சொல்லி, அதுக்கப்புறமும் அவர் தான் அப்பான்னு வந்து போராட்டம் வந்து நடத்துனாங்க. அப்பதான் அவங்க பயங்கர ஃபேமஸ் ஆனாங்கங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். மாதம்பட்டி ரங்கராஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து, இங்க இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரைக்கும், மனுஷன எல்லாருக்குமே வந்து தெரியும். அவ்வளவு தூரம் வந்து ஃபேமஸ். உலகளாவிய ஃபேமஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா, இவருடைய சமையலுக்குன்னு ஒரு தனி ரசிகைகள் பட்டாளமே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்ப பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து ஜோடி பொருத்தம் பார்த்து கல்யாணத்த ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி, முதல்ல மாதம்பட்டிட்ட டேட் இருக்கான்னு வந்து கேட்டுக்கிருவாங்க. ஏன்னா, இவர் எந்த டேட் சொல்றாரோ, அந்த டேட்ல தான் கல்யாணத்த ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த லெவலுக்கு மனுஷன் ஃபுல் பிஸியா வந்து இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் விஜய் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய குக் வித் கோமாளில வந்து ஒரு ஜட்ஜா இருக்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஃபுல்லா அவர பத்தி விமர்சனமும், நெகட்டிவ் கமெண்ட்டும், அதே மாரி இப்ப ஜாய் கிறிசல்ட்டா வந்து பார்த்தோன்னா, போட்டு அடி அடின்னு அடிச்சதும், மனுஷன் சிரின்னு வந்து பார்த்தோன்னா சிரிச்சுட்டு எதையுமே பெருசா எடுத்துக்காம, அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு வழக்கம் போல அந்த ஆள் ஸ்டைல்லயே வந்து பார்த்தோன்னா வந்து போயிட்டுருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, கடைசியா எனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமே இல்ல. ஒருவேள அது எனக்கு பிறந்த குழந்தைதான்னு வந்து பார்த்தோன்னா நிரூபிச்சுட்டா, அந்த குழந்தையோட வாழ்நாள் செலவு ஃபுல்லா நான் வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு மாதம்பட்டி வந்து சொல்லியிருந்தாரு. ஜாய் கிறிசல்டா, எங்கப்பா போனீங்க? ஹஸ்பண்ட் டிஎன்ஏவுக்கு வந்து வாங்க அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லி சட்ட போராட்டம் நடத்தி, ஒரு வழியா டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்து எடுத்து, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதோட ரிப்போர்ட் வந்து அந்த ரிப்போர்ட்ல வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பா வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது கன்ஃபார்ம் ஆனோனே அடுத்து நம்மாள் வழக்கம் போல வந்து பார்த்தோன்னா எஸ்கேப்பு. எத பத்தி எதுவும் பேசல. மாதம்பட்டி ரங்கராஜ் வழக்கம் போல ஃபன் பண்ண போயிட்டாரு அவர் ஷோவுக்கு. ஆனா இப்ப ஜாய் கிறிஸ்டல்டா, அதாவது என் பையன வந்து அவருக்கு பிறந்தது தானே வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ஏத்துக்கிட்டாரு. வாழ்நாள் ஃபுல்லா அதனுடைய செலவ பார்த்துக்கிறேன்னு வந்து சொல்லிட்டாரு வச்சுட்டாருன்னு ஜாய் கிறிஸ்டல்டா வந்து போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஆனா சில நடுநிலையாளர்கள் என்ன சொல்றாங்க, மாதம்பட்டி ரங்கராஜும் வந்து என்ன சொன்னாரு, ஃபுல்லா வந்து பார்த்துக்கிறேன்னாரு. மாசம் ரூ. 43,000 வந்து பார்த்தோன்னா குடுக்குறேன்னு கோர்ட்ல ஏதோ பேச்சுவார்த்தை வந்து பேசி செட்டில்மெண்ட்ல வந்து முடிவாயிருக்கு. பிள்ளைய வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனா, நீங்க உளவியல் ரீதியா யோசிச்சு பாருங்க. இப்ப ஜாய் கிறிசல்டாவுக்கு ஏற்கனவே ஹஸ்பண்டுக்கு வந்து பிறந்த ஒரு புள்ள இருக்கு. ஆனா, அந்த பிள்ளையினுடைய மனநிலை இப்ப வந்து எப்படி இருக்கும்? அந்த ஹஸ்பண்ட்ட இருந்து எந்த ஜீவனாம்சமும் வந்து வாங்கல. ஆனா, இங்க இவ்வளவு தூரம் வந்து போராடி இவ்வளவு வந்து வாங்கியிருக்காங்க. கேட்டா, "தங்கக்குட்டி நீ அங்க வந்து பார்த்துக்காத, நான் உனக்கு இருக்கேன்னு" வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் கமிட்மெண்ட் குடுத்தாரு, வச்சாரு அப்படின்னு ஜாய் கிறிசல்ட்டா வந்து முழுக்க முழுக்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மாரிலாம் வந்து சொல்லப்பட்டது. ஆனா, இந்த கூத்தும் கொடுமை எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இவரு மாதம்பட்டி ரங்கராஜனுடைய முதல் மனைவி ஸ்ருதி, அதாவது தன் கணவர் தப்பானவர்னு தெரிஞ்சும் கூட, முழுக்க முழுக்க அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பூம்புகார் படம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிலப்பதிகாரத்துல இந்த
அதாவது மாதவிட்ட வந்து கோவலன் போயிட்டு வந்தாலும் கண்ணகி எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டிவாக வந்திருந்தாங்களோ அதே லெவலுக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு அவங்க முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணாவும் சப்போர்ட்டிவாகவும் வந்திருந்தாங்க. இப்போ ஜாய் கிறிசல்டா இந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறம் கூட இந்த போஸ்ட்டை கூட ஜாய் கிறிசல்டா எதுக்கு போட்டாங்க அப்படின்னா, இப்போ ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதி வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஏதாவது வந்து ஒரு போஸ்ட் போட்டால் இவங்களால அதை பார்த்துட்டு வந்து பொறுக்க முடியாது. அது இவங்களுக்கு வந்து ஈகோ ரைஸ் ஆகி உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரி இவங்க ஒரு போஸ்ட் வந்து போடுறது. அதாவது இவங்களும் மாதம்பட்டியும் ஒன்றா இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து போடுறது வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து நடக்க. இப்போ முதல் மனைவி ஸ்ருதி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தான் கணவரோட 2 பசங்களோட கோவிலுக்கு போயிட்டு வந்து அவங்க ஒரு போஸ்ட் எடுத்து போட்டிருக்காங்க. இன்ஸ்டாவில் வந்து போட்டால் இவங்க அதாவது தன்னுடைய பையனுக்கு வந்து அவர் தான் அப்பாங்கிறத வந்து ஏற்றுக்கிட்டாரு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு போட்டு இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட. ஆனால் முதல் மனைவி ஸ்ருதி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பொய்யான அவதூறுகளையும் எவ்வளவு தூரம் வந்து பரப்பினாலும் வச்சாலும் அது எல்லாத்தையும் தடுத்து என் குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையாக ஸ்ட்ராங்காக நான் என் புருஷன் பிள்ளைங்களுக்கு வந்து நிற்பேன் அப்படின்னு ஸ்ருதி வந்து அதிரடியான ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டா எல்லை மீறி போகும்போது சில உபரிதமான வந்து பார்த்தோன்னா முடிவுகளையும் உபரிதமான அசம்பாவிதங்களையும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது மாதிரியும் அவங்க தன்னுடைய கருத்துக்களை வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.